ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் நியூஸ்லாம் தமிழச்சி. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு முட்டை கொத்து புரோட்டா செய்ய போறேன். அதுக்கு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா ரொட்டியை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என் ஹஸ்பண்ட் தான் பண்ண போறாரு, கொத்து புரோட்டா பண்ண போறாரு. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கறி இது எடுத்து வச்சிருக்கேன், கொத்து புரோட்டா போட்டு செய்யறதுக்கு. மட்டன் கறி குழம்பு இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டிருக்கோம். நல்லா கிண்டிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வேகட்டும், கலரி விட்டுக்கலாம். இப்பயே உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா வேகும் சீக்கிரமாக. நாங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு தக்கனமாக செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுதான் கரெக்டான இது. மிளகாய் போட்டுக்கலாம். இல்லை இப்போ ரொட்டி போட்டுக்கிறேன், ரொட்டி போட்டுக்கலாம். இப்போ ரொட்டியெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ முட்டை போட்டுக்கலாம். முட்டை ஒரு ஆளுக்கு தானே, நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக நம்ம செய்கிறோம். 2 எக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ கறி விட்டுக்கலாம். மட்டன் கறி, இறைச்சி கறி, ஆட்டரிச்சி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்து புரோட்டா செம்மையாக இருக்கும். இது எந்த ஊர் ஸ்டைலு? சென்னை, திருச்சி, சென்னை திருச்சி ஸ்டைல். இப்படி செய்வாங்க. இப்போ மஞ்சள் போட்டிருக்கோம். இப்போ வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூப்பராக நல்ல கலராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. வாசமாகவும் இருக்குது. அந்த இட்லி வாசம் அப்படி அடிக்குது. அது மட்டன் கிரேவி எடுத்துருக்குல்ல, செம்மையாக வாசமாக இருக்குது, பயங்கரமாக. பாருங்கள், சூப்பராக வருதுங்க நம்ம கொத்து புரோட்டா. குடிக்குது அடியில். கிரேவி இப்போ முடிஞ்சிருச்சு, ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு மாற்றிக்கலாம். பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ பிளேட்டில் போட்டுக்கலாம். டேஸ்டியான கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கும் பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் கொத்து புரோட்டா பண்ணும்போதும் நம்ம மட்டன் கறி விட்டோம். இப்போ மறுபடியும் மட்டன் கறி விட்டோம்னா செம்ம டேஸ்டாக இருக்கும் கொத்து புரோட்டாவுக்கு. பாருங்க, செம்மையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டியான கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு.